தெலுங்குல பவன் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமாவான தி கால் ஹிம் ஓஜி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்ல பார்த்துடலாம். இந்த திரைப்படம் இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கு, தமிழ்லே அவைலபிளாக இருக்குது. கதைக்களம் மும்பையில் ஒரு பெரிய துறைமுகத்தை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜை சுற்றி இந்த கதை நடக்குதுங்க. ஸோ இவரோட அந்த துறைமுகத்தை கைப்பற்றுறதுக்கு ஊரில் எல்லாருக்கும் கண் இருந்தாலும் ஸோ கூட இருக்கக்கூடிய நம்ம பவன் கல்யாண் மேலே இருக்கக்கூடிய பயத்தினாலே யாரும் நெருங்கிறது கிடையாது. பட் இது எல்லாமே 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ ஒரு தனியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு போயிட்டாப்ல. ஆனால் இப்போ நம்ம பிரகாஷ் ராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வருது. இவரோட துறைமுகத்தில் ஸோ வில்லன் சைட்லேருந்து ஒரு முக்கியமான கண்டெய்னர் மாட்டிக்குது. ஸோ அந்த கண்டெய்னரை இவர் ஒழிச்சு வைக்கிறதுனால வில்லன் சைட்லேருந்து ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் திருப்பி நம்ம பவன் கல்யாண் அவரோட வளர்ப்பு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வழக்கமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக பவன் கல்யாணோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த மாஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபாக நல்லா ஒர்க் ஆச்சு. பட் படத்தில் ஸ்டோரியில் கதாநாயகனுக்கு பில்டப் இருக்கலாம். ஆனால் பில்டப்புக்குள்ளே படம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாப்லாம் வரும்போது ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ ஓவர் பில்டப் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக செகண்ட் ஹாப்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்குது. இதில் தாண்டி மற்ற கதாபாத்திரங்களாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸுமே யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வழக்கமான படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆகா ஓகோன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் தனித்துவமாக எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபிக் நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கோட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள்.